என்னன்னா நம்ம இருக்கிறது இன்டர்லாக்கில் இருக்கோம். ஃபுல்லாக பேராகிளைடிங்லாம் நடந்துருக்கு. தூக்கிப்படு. இவன் வந்து இப்போ வந்ததுலேருந்து ஒரு 500 கல் போட்டிருப்பான். அந்த மாதிரி ரோலெக்ஸ் இப்போயே விலை பார்த்து வச்சுக்கிறானா, அப்புறமா பெரிய ஆளுநே வாங்கி தருவான். இந்த ஊரில் எங்கே போனாலும் நம்ம ஆளுக்கு வந்து ஒரு கடை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஆளுங்கள்ட்ட தான் நிறைய காசு இருக்குது இந்தியன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படி இருக்கீங்கன்னா சூப்பராக சுவிட்சர்லாண்டில் இன்னொரு எபிசோடு இன்றைக்கி ஆரம்பிக்க போகுது. என்னென்னா நம்ம இருக்கிறது இன்டர்லாக்கில் இருக்கோம். ஃபுல்லாக பேராகிளைடிங்லாம் நடந்துருக்கு. இந்த ஏரியாவில் வந்தீங்கனாலே நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ்னால் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக லெஷர் ஸ்போர்ட்ஸ் மாதிரி அதில் பேராகிளைடிங் இருக்குது. மக்கள்லாம் வந்து இறங்கிட்டுருக்காங்க. அப்படியே வந்து இறங்குனாங்க. அப்புறமா குதிரை வண்டி அங்கே பாருங்கள், அந்த சைடு பார்த்தீங்கன்னா குதிரை வண்டி ஓட்டுறது இருக்குது. இப்போ இங்கேருந்து எல்லாமே என்னென்ன காஸ்ட் ஆகுது, எப்படி நீங்கள் பிளான் பண்ணிட்டு வரணும், இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். இப்போ அடுத்தது இன்டர்லாக்கன் போய்ட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. இது ப்ராப்பர் ஊட்டி மாதிரி இருக்குது. மோஷன் சிக்னஸ் இருந்ததுன்னா நிச்சயமாக வாந்தி வரும். பார்த்தியாடா கலர் ஆஃப் த லேக்? ஹலோ சொல்லுங்க. தண்ணி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. நல்ல ஜில்லு இருக்கும். நல்ல டெம்பரேச்சர். நல்ல சூப்பரான இடம். பாருங்க மீன் எடுத்துகிட்டு இருக்காங்க. மூஞ்ச பாரு, அது மூஞ்ச ரெஸ்டிங் ஃபேஸ். தூக்கிப்படு. இவன் வந்து இப்போ வந்ததுலேருந்து ஒரு 500 கல் போட்டிருப்பான். அந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? தரனுக்கு இந்த மாதிரி ஏரியாஸ் ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் ஃபேவரட். உட்காந்தா இங்கே வந்து ஒரு கவிஞன் ஆகிடுவான். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால். பால் வண்டியில் அடிபட்டவனுக்கு அன்னைக்கே பால். அப்படியே வரவே மாட்டான். அவனை பேத்து தான் எடுத்துகிட்டு போகணும். இன்றைக்கே இப்போ நான் பேத்து தான் அடிச்சுட்டு போகிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கான் படா. இந்த ஒரு இடத்துலையும் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா ரெனி. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தான். பர்த்தரன் ஃப்ரண்ட்ல ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. இன்டர்லாக்கன் குள்ளார வந்துட்டோம். சிட்டியா டவுனான்னு தெரியல. பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அது மட்டும் தெரியுது. முக்காவாசி டூரிஸ்ட் தான். அதில் 90% நம்ம ஆளுங்க இருப்பாங்கன்னு பார்த்தா யாருமே. இப்படிதான் சமைச்சு சாப்பிடணும். நன்றி சொல்லவே உனக்கு வார்த்தை இல்லையே. யாருக்கு? உனக்கு இல்லை, பெர்னாண்டோ வச்சுக்கு கலைக்கு எடுத்துட்டு ஒரு குடும்பமே சாப்பிட்டோம். இன்டர்லாக்கன் வந்தீங்கன்னா மெயினாக வந்து நீங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். என்னென்னா பேராகிளைடிங்கு, ஹேண்ட் கிளைடிங், ராஃப்டிங், குதிரை எல்லாமே பண்ணலாம். அது மட்டும் இல்லை, உம்ப்ரோக்கு இங்கேருந்து தான் ட்ரெயின் போகுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காசு எவ்வளோன்னா அரௌண்ட் 250 சொல்கிறாங்க. 200லேருந்து வருது. 222 கூட பார்த்தோம் ஒரு இடத்துல. ஸோ இது வந்து ஒரு சிட்டி மாதிரி அப்படியே ஜாலியாக நடந்து சுற்றிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். ரோலெக்ஸ் வாங்கிட்டு வரல? ரோலெக்ஸு ரோலெக்ஸ் வாங்கியா? I don't think I'm allowed to go. Are we allowed to go in? Yeah, you are. We're like ரோலெக்ஸ் இப்போயே விலை பார்த்து வச்சுக்கிறானா, அப்புறமா பெரிய ஆளுநே வாங்கி தருவான். Cute boy. உடனே கத்த ஆரம்பிச்சிட்டான் அவங்க அக்காக்கா. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேராகிளைடிங் எல்லா இடத்துலையும் இருக்குது. சிட்டி பக்கத்துலேயே வியூ எவ்வளோ அழகாக இருப்பாருங்க. சிட்டி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இங்கே தங்குறது. இங்கே தான் நாங்கள் இடம்லாம் பார்த்தோம். ஒரு நைட்டுக்கு 700 அந்த மாதிரிலாம் வந்துச்சு. வந்து சும்மா ஒரு நாள் தங்கிட்டு போகலாம். லாஸ்ட் மினிட்ல பார்த்தோம். இன்னும் கம்மியாக வரும்னு நினைக்கிறேன். முன்னாடியே பிளான் பண்ணிங்கன்னா கம்மினா ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வந்து சிட்டியை ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சிட்டியாக இருக்குது. பேராகிளைடிங்காக இந்த பக்கம் நடந்தது. இந்த ஊரில் எங்கே போனாலும் நம்ம ஆளுக்கு வந்து ஒரு கடை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க நிறைய பேர் வரதுனால. தந்தூரி ஸ்பெஷலிஸ்ட்னு பாருங்க. நம்ம ஊர் சாப்பாடு எல்லா இடத்துலையும் இருக்கும். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க தான். ஸோ
ஃபுல்லாக பெரிய பெரிய இடத்துலேருந்து வராங்க போல இருக்கீங்க. நம்ம ஆளுங்கள்ட்ட தான் நிறைய காசு இருக்குது இந்தியன்ஸ். அதான் இந்தியாவில் இருக்க இந்தியன்ஸ், வெளியில் இருக்க இந்தியன்ஸ். Switzerland the best place. ஆளுங்களுக்குன்னு சொல்ல வேண்டியது. இப்போ நான் என்ன லூஸ் அப்படி நிற்கிறதுக்கு? இது என்னது? இங்கிருந்தா வாங்கிட்டு வர சொன்னாங்க. 20 நிமிஷத்துக்கு பேராகிளைடிங் போகிறதுக்கு 190 ஃப்ராங்க்னா ஆல்மோஸ்ட் 18,000 ரூபாய் வருது. எல்லாம் தண்ணி இங்கே பாருங்க. when you coming back fill water from here to drink. போட், இந்த போட்டில் போகணுன்னா நீங்கள் 45 ஸ்விஸ் ஃப்ராங்க் ஒரு ஆளுக்கு. எங்களை மாதிரி குடும்பத்துக்குலாம் ரொம்ப அதிகமாகிடும். அது மட்டும் இல்லை, திருப்பி நாங்கள் ட்ரெயின் எடுத்து வரணும்னாங்க. ஸோ நாங்கள் இந்த இதை எடுக்கலை. ஏற்கனவே ஒரு போட்டு எடுத்துட்டோம். 2 பேரும் இது பண்ணலான்னு சொல்கிறாங்க, பேராகிளைடிங்கு. அதுக்கு நாங்கள் போய் இப்போ பார்க்க போகிறோம். போட்டில் மாற்றி 5:10 கிளம்பிச்சா இப்போ அடுத்து 6:10. இதாக எடுத்தியா பேராகிளைடிங்? இப்போ ஸ்கை டைவிங் இருக்குடா. 9வது நாள், இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது இங்கே ட்ரிப்பு. அதான் தாடியெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. நாங்கள் ட்ரிம்மர் எடுத்துட்டு மறந்துட்டோம். இப்போ பார்த்து பயந்துறாங்க. ஏமாத்திக்கிறான். தாடியை எடுத்தா டபுள் சின்ன தெரியுதுன்னு சொல்லி அப்படி தாடியை வச்சுக்கிட்டு அப்படியே அப்படி திரியிறான். இப்போ அந்த மக்கள், நம்ம பசங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி இது இதோட 3வது இல்லை 5வது ஐஸ்கிரீம் சாப்பிடுது. வெறும் ஐஸ்கிரீம்லேயே வாழ்ந்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி மட்டும் இல்லாமல் ஒரு அழகான ஒரு டவுனில் வந்து உட்காந்துட்டு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். சரி, இந்த டவுனையும் நாங்கள் வந்து விசிட் பண்ணுறோம். இதோட மெயின் அட்ராக்ஷனே அந்த அங்கே இருக்க பாருங்க, மவுண்டனு ஜும்ஃப்ரோ, டாலஸ்ட் பீக் இன் யூரோப் அப்படிங்கிறாங்க. ஜும்ஃப்ரோ வந்து போகிறதுக்கு இங்கேருந்து ஒரு ட்ரெயினும் இருக்குது. சுவிட்சர்லாண்ட்லேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டிக்கெட்னா அந்த ஒரு டிக்கெட் தான். அது வந்து 22,000-22,000 மேலே இருக்குது. டவுனே வாங்கலாம். இங்கே நிறைய வாட்ச், சுவிட்சர்லாண்ட் வந்தாலே நீங்கள் வாட்சஸ் நிறைய பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரோலெக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. வாழ்க்கையிலே நான் கேள்விப்படாத வாட்சஸ்லாம் நிறைய பார்த்துட்டேன். ஆனால் பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக. ஒரு விலை பார்த்தீங்கன்னா ஒரு 50 யூரோ 20 யூரோலேருந்து ஆரம்பிக்குது. இன்னும் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா சூப்பராக ஒரு டே காலையிலேருந்து ஈவினிங் வரை அப்படியே வாக் பண்ணிட்டு ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு மியூசிக்கை ரசிச்சுக்கிட்டு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு ஹார்ஸ் ரைட் போயிட்டு 2-3 ஆக்டிவிட்டி பண்ணிட்டு அப்புறமா இங்கேருந்து போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொன்று மெயினாக வந்து இங்கே போட் ரைட்ஸும் இருக்குது. இந்த தெரு ஃபுல்லாக அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு ஃப்ளவர் அங்கே போட்டு இது சூப்பராக பண்ணிக்கலாம். அந்த கிராண்ட் ஹோட்டல்லே பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா அதில் என்னென்னா இவெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்குது, மியூசிக் அது இதுன்னு போட்டு கலக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு ரொம்ப ஹாப்பினிங் பிளேஸாக இருக்குது. வந்தீங்கன்னா ஒரு நாள் இங்கே ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுறது